Hi children, இப்போ நம்ம exercise 5.4ல Roman letter 1ல 5th question பார்த்தலாம். AGRI is a quadrilateral. AG is equal to 4.5 cm, GR is equal to 3.8 cm, angle A 60 degree, angle G 110 degree and angle R 90 degree. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மூணு ஆங்கிள் கொடுத்துட்டு ரெண்டு மெஷர்மென்ட் கொடுத்துட்டு ரெண்டு சைடு கொடுத்துட்டு நம்மளை வந்து ஒரு குவாட்ரேட்டல் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃப் டயக்ராம் இப்போ வரைஞ்சிடலாம். ஏஜி ஆர்ஐயில் ஏஜி வந்து 4.5, ஜிஆர் 3.8, இது 60 டிகிரி ஆங்கிள் ஏ, ஜி 110 டிகிரி, ஆர் வந்து 90 டிகிரி. ஸோ ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம டயக்ராம் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ஏஜி 4.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஏஜி 4.5 சென்டிமீட்டரா? 0, 4.5. ஓகேவா? ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஒரு லைன் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஏஜி 4.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டோம். ஸோ இதுதான் ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏ 60 டிகிரி, ஆங்கிள் ஜி 110 டிகிரி, அப்புறம் அந்த ஜிஆர் தான் 3.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆங்கிள் ஜியில் வச்சுட்டு நம்ம 110 டிகிரிக்கு ஒரு ரே இப்போ வரைய போகிறோம். ஸோ கரெக்டாக இதில் வச்சுடுங்க. ஓகே ஓகே ரைட். இது அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அப்ஸ்டியூஸ் ஆங்கிள்னா என்ன வரணும்? ஸோ 110 டிகிரினா இதுதான் வந்து 110 டிகிரி. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ரே வரைகிறோம். ஸோ ரே வந்து ஜிஎக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஜிஆர் வந்து 3.8 சென்டிமீட்டர். ஸோ ஜியை வந்து சென்டர் பாயிண்டாக வச்சு இந்த ரேல வந்து ஒரு ஆர்க் வரைகிறோம். ஓகேவா? ஸோ இது மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் என்னென்னா ஆர். ஸோ இது ஆர். ஸோ இது எந்த ரே? இது ஜிஎக்ஸ் ரே. ஓகேவா? ஸோ ஜிஆர் 3.8 சென்டிமீட்டர் இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஆர்லேருந்து 90 டிகிரியும் ஏலேருந்து 60 டிகிரியும் கேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏல வந்து 60 டிகிரி ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஸோ ஏ வந்து சென்டராக வச்சுட்டு ஸோ ஏல இருந்து 60 டிகிரி. ஸோ இதுதான் வந்து 60 டிகிரி. ஓகே, ஸோ இது வழியாக நம்ம வந்து ஏஒய் அப்படின்ற ஆர்க்கு ட்ரா பண்ணிடலாமா? அப்படின்ற ரே ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஆர்க்கில் ரே. ஸோ இது வந்து ஏஒய் அப்படின்ற ரே இது பண்ணுறோம். அடுத்து என்னது? ஆறிலிருந்து 90 டிகிரி. ஸோ ஆரில் ப்ரொடெக்டரை வைங்க கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே. ஸோ இதிலிருந்து 90 டிகிரி. ஸோ ஆறிலிருந்து ஒரு ரே ஆர் இசட் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ரே வந்து இசட். இப்போ இந்த ரேயும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் என்னது? ஐ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து ஆங்கிள் உடனே எழுதிடுங்க. இது 60 டிகிரி, இது வந்து 110 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. ஸோ நம்மளுக்கு இப்போ ஏஜிஆர்ஐ ஒரு குவாட்ரேட்டல் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டயக்னல். ஸோ டயக்னல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்குன்னா நம்மளுக்கு ஏரியா கிட்டிருக்காங்க. அதுக்கு டயக்னலும் H1ம் H2வும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டயக்னல். இப்போ இதையும் டயக்னலாக எடுத்துக்கலாம், இதையும் டயக்னலாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து டயக்னலாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜியையும் ஐயையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ டயக்னல் வந்து இது வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு H1 H2 கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து என்னென்னா ஏலேருந்து 90 டிகிரியும் ஆர்லேருந்து 90 டிகிரி. ஓகே, இது வந்துருச்சு. ஏலேருந்து 90 டிகிரி. அடுத்து ஆறிலிருந்து 90 டிகிரி.
நெக்ஸ்ட்டு இதை மெஷர் பண்ணலாம். H1 மெஷர் பண்ணால் 2.4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து 2.4 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு H2 மெஷர் பண்ணுறோம். H2 மெஷர் பண்ணணும் அப்படின்னா 4.1க்கு 2க்கும் இடையில வருது. ஸோ 4.2 சென்டிமீட்டர். ஸோ H1 வந்து 2.4, H2 வந்து 4.2 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஏரியா வந்து எவ்வளோ? ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர். ஸோ half இன்ட்டு D வந்து எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். H1 வந்து 2.4 சென்டிமீட்டர் ப்ளஸ் H2 4.2 சென்டிமீட்டர். ஸோ 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு இது வந்து எவ்வளோ? 6.6. ஸோ டிவைட் பண்ணோன்னா 3.3. ஸோ 3.3 இன்ட்டு 5 15 16.5. ஸோ 16.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன? ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் AGRI. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஒரு லைன் செக்மெண்ட் AG வந்து 4.5 சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணோமா? ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் AG is equal to 4.5 சென்டி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? Gயை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 110 டிகிரியில் GX அப்படின்ற ரே வரைஞ்சோம். அப்புறம் Gயை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 3.8 ரேடியஸில் ஒரு ஆர்க்கு வந்து இந்த GX ரேயை கட் பண்ணோம். இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு என்னன்னு வச்சோம் பேர் R. ஸோ அட் G மேக் ஆங்கிள் G 110 degree. Draw an arc of radius 3.8 centimeter. Let it cut GX at R. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஏ வந்து 60 டிகிரி ஆங்கிள்லையும் அங்கே வச்சு AY அப்படின்ற ரேயும் ஆர்லேருந்து 90 டிகிரி ஆங்கிள் வச்சு அதில் RZ அப்படின்ற ரேயும் நம்ம ட்ரா பண்ணோம். இது ரெண்டும் கட் பண்ணுற இடத்த என்னன்னு வச்சுக்கிட்டோம்? I. ஸோ அதுக்கப்புறம் AGRI வந்து நம்மளுக்கு ரெக்கையர்ட் குவாட்ரேட்டர். ஸோ அட் ஆங்கிள் A 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் R வந்து 90 டிகிரி. லெட் கட் அட் இட் என்னது? I இல்லை. AGRI is a record quadrator. அவ்வளோதான். தேங்க்யூ.